கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் செய்தியின் தலைப்பு உண்மை. உண்மையாய் இருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள்? உண்மை இல்லை என்றால் என்ன நடக்கும் என்று இந்த நாட்களில் பார்க்க போகிறோம். உண்மையாய் இருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று 4 காரியங்களை குறித்தும், உண்மை இல்லை என்றால் என்ன நடக்கும் என்று 4 காரியங்களை குறித்தும் பார்க்க போகிறோம். 1. உண்மையாயிருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள்? 1. உண்மையோடும் ஆவியோடும் தேவனை தொழுது கொள்ளுவார்கள். யோவான் 4:23-24. உண்மையோடும் ஆவியோடும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். நாம் தொழுகும் பொழுது, தேவனை ஆராதிக்கும் பொழுது உண்மையோடு அவர் சமூகத்தில் ஆவியோடும் தொழுகிறவர்களாக இருக்க வேண்டும். 2. உண்மை இருந்தால், நாம் உண்மையோடு இருந்தால் அதிபதியாய் ஏற்படுத்துவார். யாத்ராகமம் 18:21. உண்மையை அவர் எதிர்பார்க்கிறார். வேதம் உண்மையுள்ளது, சத்தியம் உள்ளது. அவர் உண்மையாய் நாம் இருக்கும் பொழுது அதிபதியாய் 1000 பேர்களுக்கும் 100 பேருக்கும் 50 பேருக்கும் அதிபதியாய் ஏற்படுத்துவார். 3. உண்மையாய் நடந்தால் தேவனால் சாட்சி பெறுவோம். எபிரேயர் 3:2-5 வரை. மோசே எங்கும் உண்மையுள்ளவராயிருக்கிறார். என் வீட்டில் மோசே எங்கும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று இயேசு சாட்சி கொடுக்கிறார். தேவன் சாட்சி கொடுக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையிலே சாட்சி இருக்க வேண்டும். தேவன் கொடுக்க வேண்டும். மனிதர்கள் கொடுக்கிற சாட்சிகளுக்கு மத்தியில் நாம் அதைத்தான் எதிர்பார்க்கிறோம். ஆனால் தேவன் கொடுக்க வேண்டும். 4. பரலோக ராஜ்யத்தில் பங்கு கிடைக்கும். உண்மையாயிருந்தால் பரலோக ராஜ்யத்தின் பங்கு. மத்தேயு 25:21. உண்மை இல்லை என்றால் என்ன நடக்கும் என்று 4 காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். 1. உண்மை இல்லை என்றால் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும். மத்தேயு 25:30. 2. உண்மை இல்லாமல் தேவனுடைய சத்தியத்தை பொய்யாய் மாற்றி பேசுகிறவர்களுக்கு அவர்களை தேவன் இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுப்பார். சிருஷ்டிகரை தொழுகாமல் சிருஷ்டியை தொழுகிறவர்களுக்கு இழிவான இச்சை ரோகங்களுக்கு தேவன் ஒப்பு கொடுப்பார் என்று ரோமர் 1:25-26 சொல்லுகிறது. 3. உண்மைக்கு மாறாக நிற்போம்னா அவர் நம்மளை